பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். நான் ஈவினிங் தான் வருவேன். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நீ முதல்ல வை, நான் அப்புறம் பேசுறேன். ஈவினிங்கா? ஆமா, வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குடா. உங்களுக்கு தெரியும் தானே? ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெண்பா, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். இதுல தலையிடாத. நீ முதல்ல போன வை. போன்ல வைக்க மாட்டேன். நீங்க வருவேன்னு சொல்லுங்க. அப்பதான் போன் வைப்பேன்டா. வெண்பா, அடம் பண்ணாத. இது பெரியவங்க விஷயம். இதுல நீ தலையிடாத. அவங்க நடக்க வேண்டியதை நடத்துவாங்க. ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கேட்டாங்க தானே? கடைசி நேரத்துல ஏன்டா அப்படி பண்றீங்க? மல்லிமா பாவுண்டா. உங்களுக்காக மல்லிமா எவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஓ, மல்லியம்மா மல்லியம்மா மல்லியம்மா. டென்ஷன் பண்ணாத வெண்பா. எனக்காக பூஜை பண்றேன், விரதம் இருக்கேன்னு யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். என்னை எதுலயும் இன்வால்வ் பண்ண வேண்டாம். அவகிட்ட போய் சொல்லு. அதுக்கான ஆள் நான் கிடையாது. இடையில நீயும் இருக்காத. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். டாடா, வெண்பா ப்ளீஸ் வெண்பா, அழாத. நான் உன் மேல கோவப்படல. இந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசாத, அவ்வளவுதான். மல்லிமாக்காக வேணாம், வெண்பாக்காக கூட வர மாட்டீங்களா? ஏன் வெண்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கடைசியில ஒன்ன துருப்புச்சிட்டா பயன்படுத்துறாள்ல, அவதான உங்ககிட்ட எல்லாமே சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறா. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசுறது மல்லிமாக்கே தெரியாது. நானே தான் இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க கூட மல்லிமா வந்து திட்டுவீங்க. ஆனா உங்களை ஒரு நாள் கூட மல்லிமா திட்டுனது இல்ல தெரியுமா? மல்லிமா நல்லவங்கடா. டாடாக்காக பண்ணுடா, டாடாக்காக பண்ணுடான்னு சொல்லுவீங்களா? இப்ப நான் கேக்குறேன், வெண்பாக்காக இந்த ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கடா ப்ளீஸ் டாடா. வெண்பா, நான் உனக்காக ஏதாவது செய்யாம இருக்கனா? ஆனா இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாத. எனக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு அம்மானு வேற யார் இருக்காங்க டாடா? அம்மாவை நான் பார்த்ததே இல்லடா. அம்மா எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு தெரியாது டாடா. அம்மா மடியில நான் தூங்குனது ஞாபகமே இல்லடா. இதெல்லாம் மலிமா தானே எனக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா செய்யற எல்லாமே எனக்கு மலிமா தானே செய்யறாங்க. அவங்க ஹாப்பியா இருக்கணும்டா ப்ளீஸ் டாடா. வெண்பா வெண்பா, டாடா சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. மல்லி நம்ம வீட்ல தான் இருப்பா. அவளை இங்க இருக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு யார் முக்கியம்னு நீங்க காட்டிட்டீங்கடா. உங்களுக்கு ராஜ்யத்து தானே முக்கியம். நான் முக்கியம் இல்லல? நான் முக்கியமே இல்லல? அப்படிதானே டாடா? டாடா, நீங்க மத்த 20 மினிட்ஸ்ல இங்க இல்ல, அப்புறம் முகத்தை நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது. வெண்பா, ஹலோ வெண்பா வெண்பா. எல்லாருக்கும் சூப்பரான பிரசாதம் ரெடியா இருக்குப்பா. எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு என் பிள்ளைய மனசார வாழ்த்திட்டு போனோம். சரியா? சரிக்கா. இருங்க, ரெடியா இருக்க. அடியே மல்லிமா, மல்லி, என்னன்னு தெரியலையே. இருங்க, பிரசாதத்தை கொண்டு வந்துறேன். இந்த புடியா கொடுங்க. மல்லி, என்னாச்சு? பிரசாதம் எங்க? எங்க பாரு, எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. பெரியம்மா, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி கிடக்கு? என்னாச்சு புள்ள? அது ஐயோ, இவ்வளவு கேடு கெட்டவளுங்களா இருப்பாளுங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல புள்ள. என்ன ஜென்மங்களோ அதுங்க தெரியலையே. கண்டிப்பா நம்ம பிரசாதம் கொடுக்கணும்லாம் கிடையாது. ஏதோ நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா கூட ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்பிடலாம். அதெல்லாம் எதுவுமே தப்பில்ல. என்ன பெரியம்மா சொல்றீங்க? எல்லாரையும் உட்கார வச்சு இலை போட்டாச்சு.
இதுக்கப்புறம் எந்திரிக்க சொல்ல முடியுமா? ஐயோ ஆமால, இப்ப என்ன பண்றது? இந்த பிடாரிங்க ரெண்டு எங்க இருக்காளுங்க? அவளுங்க ரெண்டு பேரும் மண்டி அடிச்சு உடைக்கிறா இல்லையா பாரு. ஐயோ பெரியம்மா, விடுங்க பெரியம்மா. இல்ல மல்லி, நானும் காலையில இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். ரொம்பதான் ஓவரா போயிட்டே இருக்கிறாளுங்க. நானும் பொறுமையா இருந்து ஓரளவு சமாளிச்சுக்கலாம் பார்த்தா கடைசியில பிரசாதத்தை மொத்தத்தையும் திருட்டாளுங்க போல இருக்கே. இத பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு நல்லா 2 அடி அடிச்சாதான் எனக்கு ஆத்திரமே தீரும். நீ இருமல்லி, நான் போயிட்டு வரேன். அடிச்சு என்ன கிடைக்க போகுது பெரியம்மா? எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, நிலைமை எப்படி சமாளிக்கிறது அதை யோசிப்பீங்களா? போய் அடிப்ப உதைப்பேன்னுட்டு இருக்கீங்க. ஐயோ, எனக்கு வேற எதுவுமே தெரியலையே மல்லி. இத பார், போ, எல்லாம் இந்த தெய்வத்துக்கிட்ட தான் கேட்கணும். போய் கேளு. கடவுளே, நடந்த எல்லா தடையையும் மீறி இதுவரைக்கும் பூஜையை கொண்டு வந்தியே, இதுக்கு தானா? இப்ப நான் என்ன பண்றது? பிரசாதம் இல்லைன்னு சொன்னா அது அசிங்கமாயிடாதா? பிள்ளையாரப்பா, முருகா, அம்மா எப்பனே, அம்மா தாயே கருமாரியே, என்னது இது? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுங்களேன். எங்களை அசிங்கப்பட்டு நிக்க விட்டுறாதீங்க தாயே. இங்க பாரு, கவலைப்படாத பிள்ளை, நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும். மல்லி, அங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. உன் அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களே. போப்புல, என்ன ஏன் முகத்தை பாத்துட்டு நிக்கிற? போய் வாங்கன்னு கூப்பிடு. அட போங்கறல்ல, போ, நான் வரேன். வா வெண்பா. அண்ணே, அண்ணி, வாங்க வாங்க. வா பாபு, நாகு, வா 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 வா. வாங்க, ஏன் வெளியே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க. நில்லுங்க. அன்னைக்கு என்னமோ சீர்வரிசை கூட வைக்க வீட்டுக்குள்ள வராம தங்கச்சியை கூப்பிட்டு வாசல்லே சீர் கொடுத்த ரோஷக்காரன் தானே நீ? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்ப என் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்க? தப்புதாங்க. தங்கச்சிக்கு ஒரு நல்லதுங்க போது வீட்லயே உட்கார மனசு கேட்கலங்க. இப்ப கூட இங்க வந்து விருந்து சாப்பிட வரல, என் தங்கச்சி பேருக்கு அர்ச்சனை பண்ணினோம். அப்படியே சாமிக்கு பண்ண நெய்வேதிய பிரசாதத்தை மல்லிக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவ்வளவுதாங்க. நீ கொண்டு வந்து குடுக்கறத சாப்பிடுற அளவுக்கு இங்க யாருமே கிடையாது. எடுத்துட்டு போய் ரோட்ல யாராவது இருப்பாங்க, போய் குடு. இல்லையா குப்பை தொட்டியில கொட்டிட்டு போ. ராஜேஸ்வரி, இல்ல நானும் விசேஷம் நடக்கிற இடத்துல பிரச்சனை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்னமோ ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்கீங்க. இது மல்லியோட வீடு. அவளுக்கான எல்லா விசேஷமும் இங்கதான் நடக்கும். அவளோட அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாரும் இங்க வரதான் செய்வாங்க. அனுசரிச்சு இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இரு. பிடிக்கலையா ரூம்குள்ள போய் மூடிக்கிட்டு கதவை சாத்திட்டு உட்காரு. அத விட்டுட்டு இங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன், சாமி ஆடிடுவேன் சாமி. பெரியம்மா, அவங்க தான் புரியாம நடந்துக்கிறாங்கன்னா நீங்களும் அப்படியே நடந்துக்கிறீங்களே. கொஞ்சம் பொறுமையா இருங்க பெரியம்மா. ஏய், யாரடி புரியாம நடந்துக்கிறா? ஒண்ட வந்த பிடாரிங்கெல்லாம் ஒண்ணு கூடி என்ன ரூம்குள்ள இருக்க சொல்றீங்களா? ரஞ்சி, போலீஸ கூப்பிடுறீ. எல்லாரையும் வித்தின் செகண்ட்ல வெளியில துரத்துறனா இல்லையான்னு பாரு. கூப்பிடு போலீஸ. கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க. மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியால தான் இருக்காங்களாமா. அவங்க வரட்டும், நானும் சொல்றேன். வன்கொடுமை சட்டம் புரியலையா? டொமஸ்டிக் வயலன்ஸ். 2 பேரையும் பிடிச்சு உள்ள தள்ளுறனா இல்லையா பாருங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என்ன மிரட்டறியா? உனக்கு இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் தானே தெரியும். நான் கமிஷனர் வரைக்கும் பேசுவேன். இன்னைக்கு நானா நீங்களான்னு பாத்துருவோம்.
ஏய் நீ ஏன்டி வாயை பாத்துட்டு இருக்க? போலீஸ கூப்பிடு. ராஜிமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசிக்கலாம். என்ன பொறுமையா இருக்க சொல்ற? எங்க இருந்து வந்தவங்க ஏன் வீட்ல வந்து ஆடுவாங்களா? நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? முதல்ல கூப்பிடு போலீஸ. ராஜிமா கொஞ்சம் உள்ள வாங்க. என்னடி பேசுற? ராஜிமா ஏய் நீங்க வாங்க. நீங்க சொல்றத கொஞ்சம் கேட்க போறியா இல்லையா? வாங்கன்னு சொல்றேன்ல. ஏய், ரஞ்சி, போங்க இரு, போய் முணுமுணுன்னு பேசுவாளுங்க. அவளுங்க கிடக்குறாளுங்க. நீ வா பாபு, நாகு வா வா, கூட்டு வா. உள்ள போலாம், வாங்க. போ. வாங்க. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.